ஆதார் கார்டில் இனி பெயர், முகவரி, பயோமெட்ரிக் அப்டேட் செய்ய இவ்வாறு செலவாகும். இது பத்தி தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போறது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஆதார் அட்டையில் இனி திருத்தங்கள் செய்ய வேண்டும் என்றால் அதிக கட்டணம் செலுத்த வேண்டாம். அதாவது ஆதார் ஆணையம் ஆதார் அட்டையை திருத்தங்கள் மற்றும் புதுப்பிப்பதற்கான கட்டணத்தை உயர்த்தியுள்ளது. குறிப்பாக இந்த திருத்தப்பட்ட கட்டண அமைப்பு அக்டோபர் 1, 2025 முதல் அமலுக்கு வந்துள்ளது. அதேபோல இந்த புதிய கட்டணங்களில் செப்டம்பர் 30, 2028 வரை நடைமுறையில் இருக்கும் என்பதை குறிப்பிடத்தக்கது. சரி என்பது உங்கள் ஆதார் அட்டை ஆதார் மையங்களில் அப்டேட் செய்ய இவ்வாறு செலவாகும் என்பதை இந்திய பதிவில் சற்று விரிவாக பார்க்கலாம். ஆதார் அமைப்புகளின் பெயர், பிறந்த தேதி, முகவரி, மொபைல் எண் மற்றும் இமெயில் போன்ற விவரங்களை மாற்றுவதற்கான கட்டணம் முன்னர் ரூபாய் 50 இருந்து 75 உயர்த்தப்பட்டிருந்தது. அக்டோபர் 2025 முதல் இந்த கட்டணம் 90 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கருவிழி, கண்ரேகை மற்றும் புகைப்படம், பயோமெட்ரிக் தரவுகளை புதுப்பிப்பதற்கான கட்டணம் ரூபாய் 100 இருந்து 125 உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல அடையாளம் சற்று மற்றும் முகவரி சான்றிதழ் ஆவணங்களை தவிர மையங்களில் புதுப்பிப்பதற்கான கட்டணம் ரூபாய் 50 இருந்து 75 உயர்த்தப்பட்டுள்ளது. இதை தவிர AKYC அல்லது பிற வழிகளில் ஆதார் பிரிண்ட் அவுட் எடுப்பதற்கான கட்டணம் ரூபாய் 40 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இது இரண்டாவது கட்டத்தில் ரூபாய் 50 உயரும் என்று கூறப்படுகிறது. 0 முதல் 5 வயது உள்ள 5 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகள் முதல் முறையாக ஆதார் பதிவு செய்வதற்கான கட்டணம் கிடையாது. மேலும் 5 முதல் 7 வயது வரை உள்ள மற்றும் 15 முதல் 17 வயது செய்யும் கட்டணம் பயோமெட்ரிக் அப்டேட்களுக்கு இலவசமாக செய்து தரப்படும் என்று கூறப்படுகிறது. அதேபோல அக்டோபர் 2025 முதல் ஆதார் மையத்திற்கு வர இயலாதவர்களுக்கான வீட்டிற்கே வந்து ஆதார் பதிவு அல்லது புதுப்பித்தல் செய்யும் சேவைகளுக்கு டிஜிட்டல் உள்ள ரூபாய் 700 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் ஒரு வீட்டில் ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் பதிவு செய்யும் போது முதல் நபருக்கு 700 ரூபாயும் அதன் பிறகு பதிவு செய்யும் ஒவ்வொரு நபருக்கும் 350 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. மேலும் சமீபத்தில் IRCTC இணையதளம் அல்லது செயலில் மூலம் டிக்கெட்களை முன்பதிவு செய்வதற்கான ஆதார் கட்டணம் என இந்திய ரயில்வே அமைச்சகம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது முன்பதிவுகள் திறந்த முன்பு 15 நிமிடங்களில் ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ள IRCTC கணக்குகள் கொண்டு வரப்படும் என்று பயனாளிகளுக்கு மட்டுமே இணையதளம் அல்லது செயலில் டிக்கெட்களை முன்பதிவு செய்ய வேண்டும் என்று குறிப்பிடத்தக்கது. ஆதார் இணைக்கப்பட்ட IRCTC கணக்குகள் மட்டும் முதல் 15 நிமிடங்களில் பொது முன்பதிவு டிக்கெட்கள் ஆன்லைன்களில் முன்பதிவு செய்ய வேண்டும். உதாரணமாக முன்பதிவு காலை 10 மணிக்கு திறந்தால் ஆதார் அங்கீகரிக்கப்பட்ட பயணிகள் மட்டுமே காலை 10 மணி முதல் காலை 10:15 மணி வரை முன்பதிவு செய்ய முடியும். இந்த 15 நிமிடங்களுக்கு பிறகு IRCTC கணக்குகளில் உள்ள எவ்வாறும் வழக்கம் போல் முன்பதிவு செய்யலாம் என்று கூறப்படுகிறது. நன்றி, வணக்கம்.